அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம இந்த தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விவகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இதை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். இதில் அரசியல் ரீதியாக அவங்க ஏதாவது மைலேஜ் அடையணும் அப்படின்றதுக்காக அரசியல் கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நிறைய அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. அது என்னென்ன பாதிப்புகள் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பிறகு விவரமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தாவேக்கா காரணங்க இருக்கானுங்க பாருங்க, அப்படியே எரிச்சல் ஆகுதுங்க. இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே என்ன நடக்குது, என்ன கேமு, என்ன மேட்சுன்னே தெரியாமல் பொய் அவதூறுன்னு இந்த இடத்துல நம்மளும் ஏதாவது அரசியல் மைலேஜ் ஏதாவது அடையலாம், இதை வச்சு ஏதாவது பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மாதத்தில் தேர்தல் வேறு வருது இல்லையா, இதை ஒரு இதாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இதுக்கு இடையில ஓடிக்கிட்டு திரியிறானுங்க. எரிச்சலாக இருக்குது. அதில் இந்த லையோலா மணின்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் பேரும் இருக்குது, லையோலா மணி. பொய் எல்லாம் பொய். அந்த நபர் பேசியிருக்கிற காணொலி பாருங்க, வெக்கமே இல்லாமல் ஒரே பொய்யை 2 தடவை திரும்ப சொல்கிறாருங்க. அந்த காணொலி லைட்டாக பாருங்க. துணை முதலமைச்சர் இது இந்த போராட்ட காலத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டேடியத்தில் தான் கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டில் நடந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு. இங்கே கூலிக்காக போராடி கொண்டிருக்கின்ற, பணிகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அந்த தூய்மை பணியாளர்களை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றது தான் மன்னராட்சி. அப்போ இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது மன்னராட்சி. நம்ம துணை முதலமைச்சர் கூலி படத்துடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு போனாராமா. எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா? இசை வெளியீட்டு விழா யூடியூப்லலாம் இப்போ அப்லோட் ஆயாச்சு. எங்கேயாவது நம்ம துணை முதலமைச்சர் போனதை நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இது ஒரு தடவை. இன்னொரு தடவையும் இதே பொய்யை மறுபடியும் வெக்கமே இல்லாமல் சொல்கிறாப்ல. இங்கே பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டுக்கு போறாரு. இங்க கூலி உயர்வுக்கு விட்டு எங்களுடைய கூலியை நிரந்தரம் பண்ணுங்கன்னு இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? பார்த்தீங்களா? பொய் சொல்கிறோன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த சங்கி பயலுக பரப்புற மாதிரி அவ்வளோ அவதூறுங்க. போகாத விஷயத்த, செய்யாத விஷயத்த, நடக்காத ஒரு விஷயத்த இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் டைம் இருக்குது, இதுக்கெல்லாம் போறாரு பாருங்கன்னு வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட கூசாமல் ஏதோ உண்மையை பேசுகிற மாதிரியே பொய்யை பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. என்ன இது? இந்த கர்மத்தை வேற எடுத்து இந்த தாவேக்கா காரணங்க, இந்த அணில்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. துணை முதலமைச்சருக்கு இதுக்கெல்லாம் போதுக்க முடியுது பார்த்தீங்களா, அது இதுன்னு இந்த நபர் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லிட்ட உடனே அது உண்மையாயிருச்சா? எப்படி பாருங்களேன், இவனுங்களாம் இந்த சங்கிங்களுடைய அதே டெம்ப்ளேட்டு தான். பரப்புறது பொய்ன்னு தெரியுது. சரி, நம்ம எல்லாரும் இங்கேருந்து சொல்கிறோம் இது பொய்ன்றோம். அப்போ அது டெலீட் பண்ணுறானுங்களானா? டெலீட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அப்போ தெரிஞ்சே இது அவதூறு பரப்புறோன்னு தெரிஞ்சே தானே பண்ணுறானுங்க. அப்போ இவங்க போய் அந்த போராட்ட காலத்தில் இந்த தூய்மை பணியாளர்களை போய் தூண்டி விடுறாங்க தெரியுதா? அப்போ தூண்டுறதும் அப்போது அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, என்ன விஷயம் எல்லாமே தெரிஞ்சு தானே போய் தூண்டி விடுறாங்கன்னு அர்த்தம். இதையே இவ்வளோ அசால்ட்டாக இப்படி வெட்ட வெளிச்சமாக போய் சொல்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே வெக்கம், ரோசம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாமல் போய் தூண்டி விடுறாங்கன்னு அர்த்தம். அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் போய் இதில் அரசியல் குளிர்காயிறாங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அமைப்புகளுக்கு ஏன் பொங்குது அப்படின்றது நம்ம அதை பிறகு பார்க்கலாம், உங்களுக்கே புரிய வரும். அடுத்ததாக இதே லையோலா மணி இன்னொரு விஷயமா பேசுகிறாப்புல, அதையும் கேட்போம். இல்லை, எப்போவுமே தலைவர் தளபதி அவருடைய குணாதிசயம் என்னன்னா, எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அதனால் என்றும் நாங்கள் மக்களுக்கு துணை இருக்கக்கூடியவர்கள் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் கூட போய் நிற்பார், பேசுவார் இல்லையா? அவருடைய நிலைப்பாடு தானே. ஏன் கவின் அவர்களுடைய ஆணவ கொலை நடந்தப்போ அதை பற்றி ஏன் பேசவே இல்லை? அதுக்கு எந்த ஒரு அறிக்கையோ அந்த குடும்பத்து கூட போய் நிற்கவோ இல்லை. எப்படி வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க நீங்கள்? கேள்வி கேட்போமா மாட்டோமா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்களை அவங்க இங்கே ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி இருந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்திலேருந்து இன்றைக்கி ஒரு உத்தரவு வந்திருக்குங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது திமுக பண்ணுற வேலைன்றாங்க. டேய் அணில்களா, எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு நீதிமன்றம் ஒரு விஷயத்துக்கு யாரோ வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி அப்படின்றவங்க தான் வழக்கு போட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ அந்த தேன்மொழி யார் அப்படின்றத இந்த அணில்கள் இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. யார் அது தேன்மொழி அப்படின்றவங்க யார், இந்த வழக்கு போட்டவங்க யார், அவங்கள காட்டுங்க அப்படின்ட்டு இந்த வழக்கு போட்டவங்கள தேடிக்கிட்டு இருக்கானுங்க. எப்படிப்பட்ட ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபாசிச மனநல கொண்டவனுங்க பார்த்தீங்களா? அந்த பெண்மணி என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா, இது போக்குவரத்துக்கெல்லாம் இடையூறாக இருக்குது, அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு உத்தரவு தான் இது. இப்போ அந்த பெண்மணி யாருன்னு சொல்லி அப்யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கும்பல் மொத்தமும் தேடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை திமுக மேலே எழுதிட்டானுங்க. பார்த்தீங்களா, நீதிமன்றமே திமுகவோடது அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்கானுங்க. டேய் அடிப்படை ஏதாவது தெரிஞ்சுக்கோங்கடா.
நீதிமன்றத்தில் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டெல்லாம் அங்கே வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா அது எந்தவித அரசியல் சார்பும் இல்லாமல், எந்த இன சார்பும் இல்லாமல், மொழி சார்பும் இல்லாமல், எந்த சார்பும் இல்லாமல் தான் ஒரு உத்தரவோ இது வந்து கொடுப்பாங்க. அது வந்து உண்மையாலுமே ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னா இது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உத்தரவு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. இஷ்டத்துக்குலாம் வந்து ஒரு நீதிமன்றம் செயல்படாது. நீங்கள் நீதிமன்றத்தையும் அவமதிக்கிற விதமாக தான் இது இருக்குது. அப்படி பார்த்தா இது ஒரு கைண்ட் ஆஃப் இந்த மாப் மென்டாலிட்டி மாதிரி தான் இருக்குது. இப்போ யாராவது போராடுறாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொன்னால் அந்த போராட்டத்துக்கு ஒரு கருத்தை முன் வச்சு போராடுவாங்க இல்லையா, அந்த போராட்டத்துக்கு எதிராக யாராவது ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாங்க, இது வந்து இந்த போராட்டத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாதது, இது நியாயமானது அப்படின்லாம் தெரிவிச்சிட்டா கூட உடனேயே வந்து கடிச்சு வைக்கிறது மொத்தமாக ஒரு குரூப்பாக சேர்ந்து வந்து என்ன இது இப்படி ராவு பகலாக கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது தான். பணி நிரந்தரம், ஓய்வூதியம், அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் அவங்க முன் வச்சு போராடுறாங்க, நியாயமானது. ஆனால் அதை வந்து தூண்டி அதை அரசு வேலையாக்கணும் இப்படின்லாம் வந்து சில இதை வச்சு கொண்டு போகிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து விமர்சனங்கள் வந்து எழுந்துச்சுன்னு சொன்னால் உடனே வந்து கேவலமாக பேசுகிறது. எனக்கு கமெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான், நீ செத்தா கூட, அதாவது என்னைய சொல்கிறான், நான் செத்தா கூட என் பணத்தை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து அந்த மக்கள்லாம் தான் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ கொச்சையாக ஆபாசமாக அப்யூஸ் பண்ணுறானுங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு வன்மம்? இப்போ இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் சொல்லக்கூடாதா? அந்த போராட்டத்தில் இந்த விஷயங்கள் சரி, இந்த விஷயங்கள் வந்து தவறு, அந்த மக்கள் அதுவும் நான் வந்து பாயிண்ட் பண்ணலை, அந்த மக்களை நான் எதுவும் குறை சொல்லலை. அந்த மக்களை தூண்டி விடுறாங்கன்னு தூண்டி விடக்கூடிய நபர்களை தான் நான் பேசுகிறேன். தூண்டி விடக்கூடிய அரசியல் கட்சிகள், தூண்டி விடக்கூடிய அமைப்புகள், அதையெல்லாம் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மக்களுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பெருசாக தெரியாது, யார் நம்மளை தூண்டி விடுறாங்கன்னு தெரியாது. இப்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு, அந்த தூய்மை பணியாளர்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்துல போய் போராடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் போராட்டத்துக்குன்னு சொல்லி முன்னெடுத்து நின்று போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அங்கேருந்து நகர விடாமல் ஆகி அவங்கள அங்கேயே தான் இருக்கணும், நீதிமன்ற உத்தரவையெல்லாம் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே நிறுத்தி வச்சு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்றதுனால தானே இவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்த்து நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது எதுவுமே அந்த மக்கள் போராடக்கூடிய மக்களை நான் பேசலை, நான் பேசுறது எல்லாம் அந்த அமைப்புகளையும் அந்த அரசியல் கட்சிகளையும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நீதிமன்ற உத்தரவை கூட தூய்மை பணியாளர்கள் பின்பற்றிடக்கூடாது, அதை வந்து செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் அவ்வளோ மும்முரமாக இருக்காங்க. அப்படியே தடுத்து நிறுத்துறானுங்கன்னா அப்போ என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு மக்களே. இதுக்குள்ள அவங்களுடைய தனிப்பட்ட லாபம், அரசியல் லாபம் எல்லாமே இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம், ரொம்ப கவனமாக கேளுங்க. இப்போ இந்த விவகாரத்தில் நம்ம சுய உதவி குழுக்களை பற்றி பேச வேண்டியது இருக்குங்க. இந்த NULM அப்படின்னு ஒரு திட்டம் நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு முந்தின வீடியோவில், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். நான் ஏற்கனவே அதை பற்றி விவரமாக சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு தினக்கூலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையில் தான் அது இயங்கும், அதுக்கு வந்து ப்ராப்பராக சம்பளம் கிடையாது. இந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே இந்த தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த NULM திட்டத்தின் அடிப்படையில் இந்த தூய்மை பணியாளர்கள் பணியாற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுய உதவி குழுக்களாக தான் வந்து அந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சுய உதவி குழுக்கள் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசுடைய மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட சுய உதவி குழுக்கள் கிடையாது. இது வந்துட்டு NULM திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள். இந்த குழுவில் இருக்கக்கூடிய மகளிர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வேலை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த குழு தான் இது. இப்போ இந்த குழுக்களுடைய செயல்பாடு மற்றும் கட்டமைப்பு அப்படின்றது எதுக்காக என்ன அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த NULM அப்படின்ற திட்டம் இருக்கு இல்லையா, இதில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஏழை எளிய மக்கள், ஹோம்லெஸ் ஆன பீப்புள், அது மாதிரி ரொம்ப வறுமையில் வாடக்கூடியவங்க, இந்த மாதிரிப்பட்ட பீப்புளை வந்து செலக்ட் பண்ணி இந்த NULM திட்டத்தின் அடிப்படையில் அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. ஸோ இந்த NULM திட்டத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்படி ஏழை எளிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட NGOs இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரி குழுக்களாக ஃபார்ம் பண்ணி இப்படி மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ இந்த NGOs என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அந்த குழுவிலலாம் இணைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களையெல்லாம் வந்து வேலைக்கு சேர்த்து விடுறதுல இருந்து அவங்களுக்கான உதவிகள், அவங்க என்னென்ன பண்ணணும், இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, இல்லைன்னா ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, உறுதுணையாக இருக்கிறாங்க. இந்த வேலையில் அவங்கள சேர்த்து விட்டு அவங்க சேர்ந்து அவங்களுக்கான ஹெல்ப் எல்லாத்தையும் பண்ணி அவங்க பணிபுரியக்கூடிய அங்கீகாரத்தையும் இந்த என்ஜிஓக்கள் தான் பெற்று தர்றாங்க. இப்போ இந்த என்யூலம் திட்டத்தின் அடிப்படையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு தினமும் ஒரு கூலி பணம் உண்டு இல்லையா, அது வந்துட்டு சம்பளம் கிடையாது, நான் நேரமே சொல்லிட்டேன். லைக் இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ அவங்க வேலை செஞ்ச இந்த கூலி பணம் பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சேராது. அதற்கு மாறாக இந்த என்ஜிஓக்கள் அமைச்சு கொடுத்த மகளிர் சுய உதவி குழுக்களுடைய வங்கி கணக்கில் தான் அந்த பணம் போய் ஏறும். அந்த குழுவின் மூலமாக தான் இந்த பணியாளர்களுக்கு அவங்களுடைய ரெஸ்பெக்டிவான பணம் போய் சேருது. சரிங்களா? இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, இதில் அரசுக்கும் மக்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அப்போது இது அரசுக்கு எதிராக திசை திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆகவே தொழிலாளர்கள் சட்டமும் இந்த விஷயத்துக்கு வந்து பொருந்தாது. இப்போ இந்த என்யூலம் திட்டத்தின் அடிப்படையில் இப்படியே சுய உதவி குழுக்கள் வழியாக வந்து இவங்க வந்து வேலை பார்த்து ஒரு தினக்கூலியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ இது வந்து ஒரு தொழிலாளர் அமைப்பு மாதிரியா இருக்குது. தினக்கூலிகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ தான் அது டெம்பரரி ஒர்க்கர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே தான் பணி நிரந்தரமே இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி எழுது. ஆல்சோ இது வந்துட்டு தொழிலாளர்கள் அப்படின்னு அவங்கள வந்து சொல்றதுக்கான ஒரு விஷயமே இல்லை. நம்ம சொல்கிறோம் தொழிலாளர்கள்னு பொதுமக்கள் சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலாக அவங்க தொழிலாளர்களாக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போ அவங்கள தொழிலாளர்களாக ஆக்கணும்னா இந்த தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு இருக்குது இல்லையா, இது வந்துட்டு ஒரு தொழிலாட்டம் அவங்க வந்து வேலை பார்க்கறதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க போய் வேலை பார்க்க முடியும். அப்படி வேலை பார்க்குறப்போ தான் அவங்களுக்கு தேவையான ப்ராப்பரான பெனிஃபிட்ஸ் எல்லாமே போய் சேரும். இவங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ கேஷ் ஆட்டு 23,000 கிட்ட அவங்களுக்கு வந்து சேலரியாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சி போக 16-17 சம்திங் தான் வந்துட்டு கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால தான் அந்த மக்கள் வந்துட்டு இதை நிராகரித்து இதை வந்து கோரிக்கையாக எடுத்து போராடினாங்க. ஏங்க எங்களுக்கு கையில் வந்து இப்படி இவ்வளோதாங்க வருது, எங்களுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நியாயமாக எடுத்து போராடினாங்க. சரி, அதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அழைப்பு விடுத்தாச்சு. அதை சால்வ் பண்ணலான்னு ஒரு வழி இருக்குது இல்லையா, ஆனாலும் ஏன் இதை வந்து இவங்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த குழுக்கள் ஏன் போராடிக்கிட்டு இருக்காங்க? அந்த மக்களை ஏன் மேலும் மேலும் தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க? இதுக்கு பின்னாடி நான் சொன்ன இந்த காரணங்கள் தான் இருக்கு. இப்போ இதை தூண்டி விடக்கூடிய அமைப்புகள் யாரெல்லாம் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாரெல்லாம் அங்கே முன்னாடி வந்து நின்று நாங்கள் வந்து போராடுறோம், இந்த மக்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த நபர்கள் தான். இதில் இந்த குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கிற தாவேக்காரங்க அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாதுங்க. அவனுங்களுக்கு இங்கே என்ன நடக்குது அதெல்லாம் தெரியாது. அவனுங்க இதில் ஏதாவது பொலிட்டிக்கல் மைலேஜ் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கானுங்க. அவனுங்களுக்கு தூக்கி தூர போடுங்க. அரசியல் கட்சிகள் அரசியலுக்காக வராங்க, அங்கே இருக்கிற அமைப்புகள் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்களே இவ்வளோ நேரம் நான் பேசுனதுலேருந்து புரிஞ்சிருப்பீங்க. தினக்கூலிகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தொழிலாளர்களாக ஆக்கிறதுக்கான ஒரு வழி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தொழிலாளர்களாக ஆக்குறது முக்கியமா இல்லை மறுபடியும் தினக்கூலிகளை தான் அவங்கள ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ தினக்கூலிகளாக அவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு வேலை ஆக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா அப்போ அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. இதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் பேச விரும்பல, ஏன்னா அந்த வீடியோவில் நான் நிறைய பேசிட்டேன். அரசு வேலை ஆக்கினால் என்னென்ன சிக்கல்லாம் இருக்குது, என்னென்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் பேசிட்டேன். ஸோ இந்த இடத்துல அவங்கள தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர விடாமல் ஆக்கிட்டு இருக்கிறது இந்த குழுக்கள் தான். அந்த மக்களுக்கு இந்த அரசியல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியாதுங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு இந்த என்ஜிஓக்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு நல்லது பண்ணுறாங்க, நமக்கு வந்து வேலை எடுத்து கொடுத்து நம்மளுக்கு வந்து தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, நம்ம வங்கி கணக்கில் பணம் போடுறாங்க, நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்டால் ஏதாவது செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ இவங்கள தான் நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள கண்மூடித்தனமாக நம்புவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அவங்க பின்னாடியே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது. அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து அவங்க உழைக்கிறதுக்கான பணம், அவங்க அன்னன்னைக்கு உழைக்கக்கூடிய பணம் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மனநிலையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த சேலரி வந்து கம்மியாகுதே, இப்படி வந்து ராம்கின்ற கம்பெனிக்கு போகிறப்போ சேலரி கம்மியாகுதே அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பணி நிரந்தரம் இந்த மாதிரிப்பட்ட கோரிக்கைகளையும் முன் வச்சு அவங்க வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த என்ஜிஓக்களுக்கு இப்போ என்னன்னா இது கையை மீறி போச்சுன்னா அவங்களுக்கு அவங்களுடைய லாபங்கள் கட்டாயிரும். அதனால இந்த மக்களை அந்த இடத்துல இருந்து நகர விடாமல் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் போய் அங்கே நின்றுட்டு போராடுவோம்னு அந்த மக்களுக்காக போய் நின்று கத்துற மாதிரி கத்துறாங்களே, இதெல்லாம் இன்னும் அவங்க மூஞ்சி முகரெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியாதா யார் யார் இவங்க எதுக்கு இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியாதா? ஸோ அரசு வேலையாக்கணும்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகளுக்கு பின்னாடியும் நிறைய அரசியல் இருக்குது. அதுக்குள்ளே அந்த அமைப்புகளும் அந்த அரசியல் கட்சிகளுக்கும் சுயலாபம் இருக்குது. அதே மாதிரியே அவங்க பழைய மாதிரியே வேலை பார்க்கணுங்க, இது வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா,
அதுக்கு பின்னாடியும் அவங்களுடைய சுயலாபங்கள் இருக்குது, இந்த போராடக்கூடிய அமைப்புகள், கட்சிகள், வாட்டவர். ஆனாலுங்க இதுதான் சாக்குன்னு திமுக மேலே அவதூறு பரப்புறதுக்கு எல்லா கும்பலும் கிளம்பியிருக்கு ஒன்றா சேர்ந்து. திமுகவை எப்படியாவது நம்ம இதில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி எலெக்ஷனில் இதை வச்சு ஒரு மைலேஜ் தேத்திடலாம் இல்லையா, இப்போவே நிறைய பேருக்கு திமுக வெறுப்பு மனநிலை வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதில் நானே கூட பார்த்தேங்க, திமுகவுக்கு ஆதரவாக யோசிக்கக்கூடிய நபர்கள், அதாவது திமுக காரங்க கிடையாது, எலெக்ஷனில் வந்து நம்ம வந்து ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கவங்க கூட எந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, இல்லை இந்த விஷயத்தில் திமுக தவறு செய்யுது அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதுவுமே தெரியாத மற்ற கட்சிக்காரங்களையோ இல்லை மற்ற நபர்களையோ, பொதுவாக வந்து அரசியலை பார்க்கக்கூடிய நபர்களையோ எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. காலம் காலமாக நடக்கிற விஷயம் தானே. திமுக மேலே அவதூறு பரப்பணுன்னா எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க. ஏன்னா திமுக வந்து இவங்களுக்கு சிம்ம சொப்பனம், இவங்களால வீழ்த்தவே முடியாது. என்ன ஆனாலும் திமுக கிட்ட ஆட்சி கிடைக்காம வேணா பண்ண முடியும், ஆனால் திமுகவை அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை இவங்களால பண்ணவே முடியல. அவங்களால திமுகன்ற கட்சியையும் இந்த கட்டமைப்பையும் அவங்களால தொட்டு கூட பார்க்க முடியலையே அப்படின்றது உள்ளார வேதனையாக தானே இருக்கும், எரிய தானே செய்யும். எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், இந்த கதறல்கள் ஒழித்து கொண்டே இருக்கட்டும். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.